நம பார்வதீபதையே மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். தானங்கள்ல சிறந்தது எந்த தானம் அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாரும் சொல்லுவா. ஒருத்தர் கண் தானம்பா, ஒருத்தர் அன்னதானம்பா, எல்லாம் தானம்பா. இந்த தானங்கள் என்ன அப்படின்னா முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மனசுல இருக்கிறதே முதல்ல நிதானமா இருக்கணும். என்ன பண்ண போறோம் தெளிவா இருக்கணும். தானம் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. எங்கெங்க தானம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? முதல்ல கோவில் அங்க எடுத்துக்குங்க. கோவில்ல இப்ப நம்ம சுவாமி தரிசனத்துக்கு போறோம். என்னை ஒருத்தர் கேட்டார், சுவாமி தானம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ள போகணுமா இல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தானம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. அதுல என்ன அப்படின்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு முக்கியமான நாள்ல தானம் கொடுத்துட்டு கோவிலுக்கு போங்க. அது என்னைக்கு தெரியுமா? சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்னதானம். சனிக்கிழமை மட்டும் கோவிலுக்கு போறேன். நீங்க எல்லாம் சுவாமிக்கு விளக்கேற்ற போறேன், எல்லாம் பண்றேன். கோவில் வாசல பிச்சைக்காரர் இருப்பார். என்ன தானம் பண்ணணும் தெரியுமா? ஒரு டிஃபன் வாங்கி போகணும். இட்லி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு அது ஒரு வாட்டர் பேக்கெட் போட்டு, ஒரு வாட்டர் கேன் போட்டு, அந்த வாசல்ல கோவிலுக்கு போறேன் இல்லையா, என்ட்ரி ஆகுறேன் இல்லையா, அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட ஒரு 10 ரூபா பணம் கொடுத்துட்டு நீங்க உள்ள போய் சுவாமி கும்பிடு. ஏன் சுவாமி அந்த சனிக்கிழமை மட்டும் இந்த விசேஷம் அப்படின்னா, சனிக்கிழமைக்கு மகத்துவம் உண்டு. மற்ற கிழமைகளை விட சனிக்கிழமைக்கு மகத்துவம் அதிகம். என்ன அப்படின்னா, சனிக்கிழமை அன்னதானம் பண்ணால் கர்ம வினை தீரும். கோவிலுக்கு உள்ள போய் வந்தவரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்மாவை கழிச்சாதான் சுவாமி தரிசனம். சரி சாமி நான் கொடுக்காம போறேன், சனி பகவானுக்கு வழக்கேற்ற போறேன் அப்படின்னா, நீ கோவிலுக்குள்ள போகும்போதே உன் மைண்டு மாறிண்டே இருக்கும். முதல்ல சந்தோஷமா ஒருத்தனை சந்தோஷப்படுத்துங்கிறார் சனி பகவான். சனிக்கிழமையில கோவிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே அன்னதானம் பண்ணணும். சுவாமி எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, சுவாமி எனக்கு சனிக்கிழமைக்கு டியூட்டிலாம் இருக்குன்னா, தயவு செய்து உங்க காலத்துல யாரான்னு ஒருத்தரான்னு சனிக்கிழமையில எந்த கோவில் வாசல்ல அன்னதானம் இருக்கோ அவளுக்கு, அந்த பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. இது பெரிய பிளஸ் நமக்கு தான். அந்த என்ன அப்படின்னா, சனிக்கிழமையில கொடுக்கறது மகா பலன் என்ன அப்படின்னா, ஜென்ம சாபல்யம். நாசமா போவ அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், அந்த சாபம் நீங்கும் அந்த அன்னதானத்துல. 2வது, சனி பகவான் இருக்கிற கிரகங்களிலே நம்மள டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆள் சனி பகவான். விட்ட மாட்டான் சார் எங்க போனாலும். சூரியன் கூட நமஸ்காரம் பண்ணிட்டு, அப்பா எனக்கு கொஞ்சம் பார்த்து செய்யினா அவர் 100% செய்யறத ஒரு 20% கம்மி பண்ணி 80% பண்ணுவார். சந்திரனை போய் கேட்டேன்னா, சந்திராசிரமத்துல நான் ஒரு 2 மணி நேரம் இருக்கப்பா உன்னோட அப்படிம்பார். புத பகவான் வந்தாருன்னா கொஞ்சம் புத்தி சுவாதீனமா பண்ணுவார், இல்லை சில நேரத்துல நல்ல அறிவுரையை கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு கிரகமும் நல்லா பண்ணும் வேலைய நம்பால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனி பகவான் நம்மள நோண்டி பார்த்துருவார். தெரியுமில்ல? நீ யாரா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டார். ஈஸ்வரனாக இருந்தாலும் என் பெருமாளாக இருந்தாலும் நான் விடமாட்டேன். ராமாவதாரத்திலே ராமரே வாசல் நிறுத்தி வச்சுட்டார், கொல்ல வரைக்கும் போவிட்டார். கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணருக்கு அவமானப்படுத்தி விட்டுட்டார். தர்ம பரிபாலனம் பண்றவன் சனி பகவான். எதா இருந்தாலும் சனி பகவான் போய் கேட்கணும். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த கர்மாவை போக்குறார். அதனால்தான் சனிக்கிழமை மட்டும் கோவில்ல அன்னதானத்தை கொடுத்துட்டு உள்ள போகும். சாமி எனக்கு அன்னதானம் கொடுத்துட்டு ஆபீஸ் போகணும், கொடுத்துட்டு போ. சனிக்கிழமை தானம் செய். யாரு என்னன்னு பார்க்காதே, எங்கெங்க கொடுக்கலாம். சுவாமி எங்க ஊர்ல பிச்சைக்காரனே இல்லை, நான் என்ன பண்றது? ஏழையா இருக்கவனுக்கு தானம் செய். உழைப்பாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு, இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருப்பான் பாவம், விவசாயி எங்க வயல்ல மண்ணு வெட்டின்னு இருப்பான், அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க போய் சனிக்கிழமையில.
வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் அமிர்தம்பான், நீ நல்லா இருக்கணும் ஜாமி, இந்த நேரத்துல வந்து கொண்டு கொடுத்திய அப்படிமா. அடுத்தது நோயாளிகள், ஹாஸ்பிட்டல்ல போய் யாருக்கான பழங்களை வாங்கி கொடுங்க. அடுத்தது அநாதாசிரமம், குழந்தைகளுக்கு எல்லாம் சனிக்கிழமைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்ல நாலு ஒரு 25 பிஸ்கெட் பாக்கெட் அவள்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. சார் அங்க 150 பேர் இருக்கானாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ என்ன கேட்கிறாலும் வாரம் சார் இந்த வாரம் நான் பன்னு வாங்கி வந்திருக்கேன், இந்த வாரம் பிஸ்கெட் வாங்கி வந்திருக்கேன், இந்த வாரம் குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன், இந்த வாரம் ஒரு 40-50 பனியன் எடுத்துன்னு வந்திருக்கேன் சார், குழந்தைகள் கொடுங்க. இது தர்மம். சனிக்கிழமை என்ன விசேஷம் இதுல? சரி, முதியோர்கள் முடியாதவாளுக்கு உதவி பண்றது சரி, இத வாங்கி கொடுத்ததுதான் தர்மம் இல்லை, ஷரீரத்தால் செய்தால் தர்மம். அப்ப சனி பகவான் என்ன பண்றார்? வாட்ச் பண்றார் நம்மள. அவரை மிஞ்சி நீ செய்யற. அப்ப இவனுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கும், இல்ல ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கும், இல்ல அர்த்தாஷ்டம சனி கண்ட சனியே நடந்துட்டு இருக்கும். எல்லாத்திலையும் தப்பிச்சு வந்துருவான். ஜோசியர் கேட்பார், ஏப்பா உனக்கு கண்ட சனி என்ன ஜாதகத்துல எதுவுமே சொல்ல முடியாத லெவல்ல இருக்கே அப்படிம்பார். நீ எப்படிப்பா இந்த மாசத்துல இருந்து தப்பிச்சுட்டு வந்த? நீ ஓப்பனா சொல்லுவார். சில ஜோசியர் நல்ல அருமையா பாக்குற சொல்லுவார், நீ செத்து போயிருக்கணும் ஆச்சடா, எப்படா உயிரோட இருக்க அப்படின்னு கேட்பான். ஜோசியர் நல்லா பாக்குற ஜோசியர் சொல்லுவார், இந்த ஜாதக கட்டத்திலே இவனுக்கு ஆயுள் இவ்வளவுதான், ஆனா இவன் தப்பிச்சுட்டாங்க. எப்படி சார் அப்படின்னா, இந்த அன்னதானம் அவன் உயிரை காப்பாற்றி சனி பகவான் அவனை காப்பாத்துற ஆயுளை அபிவிருத்தி பண்ணிட்டார். போடா போ, இன்னும் ஒரு 50 வருஷம் வாழ்ந்துட்டு வா போ, என்ன சந்தோஷப்படுத்தினேன் அப்படிம்பார். ஸ்கூல்ல வாத்தியாட்ட நல்லா சிரிச்சு பேசுற பசங்க இருப்பானுங்க, அட்டுழியம் பண்ற குழந்தைகள்லாம் இருக்கும், படிப்புன்னே இருக்கிற பசங்கள்லாம் இருப்பானுங்க. எல்லாரையும் விட ஒரு ஜென்ரலா ஒரு பையன் இருப்பான். அவன் படிக்கிறதுன்னு தெரியாது, படிக்கிறனோடையும் இருப்பான், விளையாடுறவனோடையும் இருப்பான், எல்லாரோடையும் இருப்பான், மாஸ்டர்ட்டையும் அன்பா இருப்பான். கடைசியில பார்த்தீங்கன்னா அவன் டாப்ல வந்துருவான். ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? சமயோஜிதமா யோசிக்கிறவன். அப்படி நடுத்தரமா இருக்கக்கூடியவர் சனி பகவான். கொடுத்து தள்ளிடுவர், எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிருவர். அதனால இந்த கோவிலுக்கு போகும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கள். ஆனா சனிக்கிழமை எல்லாரும் கோவிலுக்கு போங்கோ. எந்த கோவில் வேணா போங்கோ, இந்த கோவிலுக்கு தான் இல்லை. தர்மோ தர்மது ரட்சதகா. முதல்ல தர்மம் பண்ண கத்துக்குங்க, மனசார செய்யுங்கள். உங்களால உடலால செய்ய முடியும், காசால செய்ய முடியும். ஒரு பிஸ்கெட் வாங்கி போட்டாலும் போதும். சாமி எனக்கு எதுவுமே பண்ண முடியல, நான் என்ன பண்றது? சனிக்கிழமைக்கு காக்காக்கான்னு ஒரு பிஸ்கெட்டை வாங்கி போடும். சாமி அதுவும் முடியாது, என்ன பண்றது? தெருவில் நாய் இல்லாத ஊரே கிடையாது, நாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்கள். ஏன்னா இந்த சனி பகவானுக்கு பைரவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதனால கோவிலுக்கு போகும்பொழுது இதே மாதிரி தர்ம காரியங்கள்லாம் செஞ்சு, அதுவும் சனிக்கிழமை தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கு. அதனால எல்லாரும் கோவிலுக்கு போகும்போது இந்த தானங்களை பண்ணுங்க, எப்போதும் பண்ணுங்க. வாழ்க்கையில சனி பகவானுடைய அனுகிரகத்துடனும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்துடனும் நல்வாழ்வு பெற்று நீடூடி வாழ்ந்து சந்தோஷமா இந்த பூலோக வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கலாம். பார்வதி பதையே மகாதேவ.